வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை மறுநாள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என கணிக்கப்பட்டிருந்த நிலையில் 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்று தற்போது வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. அண்மை செய்தி. இது பற்றிய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக தனியார் வானிலை ஆர்வலர் திரு ஹேமச்சந்திரன் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சார். நாளை மறுநாள் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என்று கணிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போதைய நிலவரப்படி 12 மணி நேரத்தில் அது மாறும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் தமிழகத்தின் எந்தெந்த பகுதிகளில் பரவலா மழை பெய்யக்கூடும்? அதாவது தற்போது பார்த்தீங்கன்னா மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்திற்குள்ளாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கு சாதகமான சூழல் நிலவி வருகிறது. இதன் காரணமாக பார்த்தோம்னா தமிழகத்தை பொறுத்தளவிற்கு நேரடியான மழைக்கான வாய்ப்புகள் இல்லை. அதாவது பார்த்தோம்னா குறிப்பா நமக்கு இந்த தாழ்வு பகுதி தற்போதே வடக்கு திசையில பயணிப்பதன் காரணமா இந்த தாழ்வு மண்டலத்தினால நேரடியான தாக்கம் தமிழகத்திற்கு இல்ல. அதே சமயத்துல நள்ளிரவு அதிகாலை நேரத்துல இடியுடன் கூடிய மழைப்பொழிவு தமிழகத்தில் ஆங்காங்கே பதிவாகக்கூடும். குறிப்பா கடலோர மாவட்டங்களின் ஒரு சில இடங்கள்ல இந்த தாழ்வு மண்டலம் அடுத்த 2 நாட்கள் கடல் பகுதியில் அதே இடத்துல நிலை கொண்டு பிறகு வலுவிழந்து, அதாவது தாழ்வு மண்டலமாக இருக்கக்கூடியது வலுவிழந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக தமிழகம் நோக்கி திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதன் காரணமாக டிசம்பர் 25, 24 ஆகிய நாட்கள்ல தமிழகத்தில் மீண்டும் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த தாழ்வு மண்டலம் குறித்து மக்கள் எந்தவித அச்சமும் பட தேவையில்லை. அதே சமயத்தில் மீனவர்கள் அடுத்த 2-3 நாட்களுக்கு கடலுக்கு மீன்பிடிக்க செல்லக்கூடாது. குறிப்பாக மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் இருப்பது நல்லது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.